மார்க்காண்டேயன் எப்படி சிவனால் சிரஞ்சீவியானான் தெரியுமா? ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவர் என்ற மகான் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. அவர் மற்றும் அவரது மனைவி இறைவனை நோக்கி கடும் தவம் செய்தனர். அவர்களின் பக்தியால் அருள்மிகு சிவபெருமான் காட்சி தந்தார். குறைந்த ஆயுள் கொண்ட ஞானசாலி மகனா அல்லது நீண்ட ஆயுள் கொண்ட அறியாமை மகனா என்று கேட்டார். முனிவர் தயக்கமின்றி ஞானசாலி மகனை தேர்ந்தெடுத்தார். அவ்வாறு பிறந்தார் மார்க்காண்டேயர். சிறுவயதிலிருந்தே அவர் சிவபக்தியில் ஆழ்ந்திருந்தார். ஆனால் விதி 16 வயதுதான் ஆயுள். அந்த நாள் வந்தது. மார்க்காண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்தபடி ஓம் நம சிவாய என்று ஜபித்துக் கொண்டிருந்தார். அப்போது உயிரை பெற யமன் வந்தார். பாசக்கயிறு வீசப்பட்டது. ஆனால் அது சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியிலே சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு, என் பக்தனை தொடத் துணிந்தாயா என்று முழங்கினார். பக்தியின் முன் மரணமே தலைகுனிந்தது. மார்க்காண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளிக்கப்பட்டது. என்றென்றும் இளமையாக வாழும் அருள். உண்மையான பக்தி இருந்தால் இறைவன் எப்போதும் காக்கிறார். இது மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க கதை யூனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.